ஹை புரோட்டீன் ஃபுட் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம 4வது நாள்ல இருக்காங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல 4 முட்டையை இந்த மாதிரி உடைச்சு ஊத்திட்டு 1-2 ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே கடாயில மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துட்டு குட்டி குட்டியா இருக்கிற சோயா வந்து சுடுதண்ணில போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அந்த சோயாவை இதுல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்தது அதே கடாயை மீண்டும் அடுப்புல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 தக்காளியை நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சோயாவை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் புரோட்டீன் ரிச்சா தான் இருக்கும். இதுல வந்துட்டு முட்டையும் சோயாவும் நம்ம சேர்த்திருக்கோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.